Hey students, welcome to Matthews Maxis. நம்ம பக்கத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தேர்வுள்ள தேர்வர்களுக்கு ஏற்கனவே நடந்த ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரில் இருந்து சிம்பிளிஃபிகேஷன் தினம் 10 கணக்குகள் வீதம் இது 3வது நாள் ரைட்டுங்களா? ஓகே, இப்போது if x is equal to 1, y is equal to 2, z equal to 3, then x cube plus y cube minus z cube plus 3xy z is அப்படின்னு வேல்யூ கேட்கல. இந்த ஈக்குவேஷன் இந்த கொடுத்துருக்கிற 4 இதுக்கு எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ரைட்டுங்களா? வேல்யூ கொடுத்தாலே சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு இசட்டோட மதிப்பு இதில் தூக்கி போட்டால் என்ன நம்பர் வரும், எவ்வளோ நம்பர் வரும், அப்படி தான் கேள்வி இருக்கும். பட்டு இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்குற 4 இதுக்கு ஏதோ ஒன்றுத்துக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கொடுத்துருக்குற வேல்யூ அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். எக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1, அப்போ 1 க்யூப். ஒய் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2, அப்போ 2 க்யூப். மைனஸ் இசட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3, அப்போ 3 க்யூப். ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் 1 ஒய் 2 இசட்டு 3 3 6 6 3 18. இது 1 இது ஒரு 8 மைனஸ் 3 க்யூபு 27. 1 8 9 9ல் 27 போச்சுன்னா மைனஸ் 18 மைனஸ் 18 ப்ளஸ் 18 0. அப்போ இந்த ஈக்குவேஷனுடைய வேல்யூ இந்த இதுக்கு மதிப்பு 0 வருது. அப்போ அது பிரகாரம் 4 ஆன்சரில் எக்ஸு ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட். இப்போ இது எக்ஸோட மதிப்பு 1, ஒய்யோட மதிப்பு 2, இசட்டோட மதிப்பு 3. 1 2 3 3 மைனஸ் 3 0. அப்போது இந்த இதுக்கு 0 வருது. 4 ஆன்சரில் ஏவுக்கு 0 வருது. ஸோ த ஆன்சர் இஸ் ஏ. அடுத்தது எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு சொல்கிறாங்க. எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 14. இது ரொம்ப சிம்பிள். ஷார்ட்கட்டை எப்படி போட்டுடலாம் அப்படின்னா பெருக்கினால் 14, 7 2 14, வேறு எப்படியும் 14 வராது. கழிச்சா 5, 7ல் 2 கழிச்சோம்னா 5, முடிஞ்சு போச்சு ரைட்டுங்களா? அப்போது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட மதிப்பு 7, ஒய்யோட மதிப்பு -2. இந்த இடத்துல நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் 7ல் 2 கழிச்சோம்னா 5, 7ஐயும் 2ஐயும் பெருக்கும்னா இந்த இடத்துல போடுறப்ப இந்த இடத்துல மைனஸ் போடக்கூடாது ரைட்டுங்களா? பெருக்குனா ஃபேக்டர் 7 2 14, 7லேருந்து 2 கழிச்சோன்னா இங்கே மைனஸ் வரணும் ரைட்டுங்களா? ஒரு சிலர் இங்கே போட்டுட்டு குழப்பிப்பாங்க. அப்போ கீழே கழித்து தனியாக போட்டு பார்க்கணும். 7ல் 2 போச்சுன்னா 5. அப்போ தேர்ஃபோர் எக்ஸோட மதிப்பு 7. அப்போ எக்ஸ் க்யூபு மைனஸ் ஒய் க்யூபுனா 7 க்யூபு மைனஸ் ஒய் க்யூபு 2 க்யூபு. 7 க்யூபு 343, 2 க்யூப் 8, கழிச்சிங்கன்னா 5 3 3 335. பி இஸ் த ஆன்சர். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா 5/7 எத்தனை தடவை கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 5 தடவை கொடுத்துருக்காங்க. அப்போ 5 தடவை 5/7 இஸ் ஈக்குவல் டு 5/y. இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். இது 5 இது 5. அப்போ 5 நடுக்கு 1 7 8ன்னு ஆகிடும். 5 நடுக்கு y பேஸ் ஈக்குவல் therefore y இஸ் ஈக்குவல் டு 8. சி இஸ் த ஆன்சர். அடுத்தது x + 1 is to 8 is equal to 3.75 is to 7. இந்த ரேஷியோவில் இன்னர் பெருக்கணும்னா 8 இன்ட்டு 8 இன்ட்டு 3.75 பெருக்கணும்னா அவுட்டர் x + 1 இன்ட்டு 7 பெருக்கிறதுக்கு சமம் ரைட்டுங்களா? அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 8 3 24, 8 8 முக்கா 6. அப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 கிடைக்கும். இந்த இடத்துல 7x + 7 இதை இங்கே பெருக்கிக்கணும். 7x + 7 இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 30 - 7 இஸ் ஈக்குவல் டு 7x. 30ல் 7 போச்சுன்னா 23 7x. எக்ஸ் வேணும்னா 7 இங்கே வந்துடும். அப்போ டிவைடட் பை 7. 3 7 21, மிச்சம் 2, கீழே 7. 3 2/7. சி இஸ் த ஆன்சர். அடுத்தது எக்ஸ் பர்சன்டேஜ் என்பது 25 எனில் எக்ஸின் மதிப்பு. அதாவது x% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25. எக்ஸ் பர்சன்டேஜ்னா டிவைட் பை 100, ஆஃப்னா இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 25. இந்த 100 இங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க. இன்ட்டு 100 எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு திஸ்னா கேட்கறது எக்ஸ்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ தப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தோம்னா எக்ஸு, 25க்கு ரூட் எடுத்தால் 5, 100க்கு ரூட் எடுத்தால் 10. 5 50. ஏ இஸ் த ஆன்சர். அடுத்தது சுருக்குக
3 into 75, 3 into square root of 75 plus 5 into square root of 48 minus 2 square root of 243. இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லை அப்படின்னும் போது எப்படி பிரிச்சுக்கணும், ஒரு பக்கா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இன்ட்டு ஒரு நான் ஸ்கொயர் நம்பர். அப்போ 3 75 எப்படி பிரிக்கலாம்னா 25 இன்ட்டு 3 ப்ளஸ் 5 48 எப்படி பிரிக்கலாம்னா 16 இன்ட்டு 3 மைனஸ் 243 எப்படி பிரிக்கலாம்னா 3 இன்ட்டு 8 3 1 ரைட்டுங்களா. ஓகே, 25 ரூட் எடுத்தால் 5, அப்போ I3 15 ரூட் 3, 16 ரூட் எடுத்தால் 4, அப்போ I4 20 ரூட் 3 மைனஸ் 81 ரூட் எடுத்தால் 9, அப்போ மைனஸ் 9 ரூட் 3. 20ல் 9 போச்சுன்னா 11, 11 ஒரு 15 கூட்டினா 26 ரூட் 3 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சியில் இருக்குது. அடுத்தது 3y மைனஸ் 3 டிவைடட் பை y வகுத்தல் 7y மைனஸ் 7 டிவைடட் பை 3y ஸ்கொயர். அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற 3 வெளியே எடுத்துட்டிங்கன்னா y மைனஸ் 1 கிடைக்கும், கீழே y வகுத்தில் பெருக்கலாம் பார்த்தோன்னா கீழே இருக்கிற 3y ஸ்கொயர் மேலே போயிடும், மேலே இருக்கிற 7y மைனஸ் 7 அதில் 7 காமனாக இருக்கும், வெளியே எடுத்துட்டா y மைனஸ் 7. இவரு அவுட்டு, இவரு அவுட்டு. இப்போ 3 3 9, மேலே ஒரு y கீழே ஒரு 7, A இஸ் த ஆன்சர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டுன்னு சொல்கிறாங்க. 100 மைனஸ் 1, 100 மைனஸ் 2, 100 மைனஸ் 3. அட் ஒன்ஸ் ஃபைன் ஸ்டேஜ் 100 மைனஸ் 100ன்னு கிடைக்கும். 100 மைனஸ் 100 0. அதாவது 100ல் 1 கழிக்கிறாங்க, 2 கழிக்கிறாங்க, 3 கழிக்கிறாங்க, அப்படியே கழிச்சிட்டு வந்தால் ஒரு ஸ்டேஜில் 100 கண்டிப்பாக கழியும். இப்போ 100 மைனஸ் 100 0. ஸோ ஏ இஸ் த ஆன்சர். எல்லாமே மல்டிபிள்னும் போது ஒரு இடத்துல 0ன்னா இந்த பக்கம் எந்த பக்கம் பெருக்கினாலும் மல்டிபிளில் 0 தான் ரைட்டுங்களா. ஏ இஸ் த ஆன்சர். அடுத்தது 10⁻9. 1000 என்பது 10 கியூபு, அதுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9. 1000த்தை 10 கியூபுன்னு பார்த்துக்கணும். வகுத்தல் கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10⁻24. அப்போ 10⁻9 27 பவர் ரூல், கீழே 2 10⁻24, மேலே 27 கீழே 24. அப்போது 10⁻27 24 போச்சுன்னா 3. 10 கியூப் என்பது 1000. அடுத்து இது பார்த்தீங்கன்னா இதை உட்காந்து கூட்டி ஸ்கொயர்லாம் பண்ணக்கூடாது. இங்கே என்ன ஃபார்மில் இருக்குன்னு பார்க்கணும். a plus b the whole square minus a minus b the whole square divided by a into b ரைட்டுங்களா. a plus b the whole square minus a minus b the whole square அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 4ab, கீழே ab. இந்த ab அடிச்சிடலாம். ஸோ த ஆன்சர் இஸ் 4. வெரி சிம்பிள். a இஸ் த ஆன்சர் ரைட்டுங்களா. ஓகே, இப்போ இதில் உங்களுக்கு டவுட் வரும், a plus b the whole square minus a minus b the whole squareன்னு. அதாவது a plus b the whole square அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b square plus 2ab. a minus b the whole square na a square plus b square minus 2ab. கழிச்சோம்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ், இதை கழிக்கிறப்ப a square plus b square minus a square plus b square கேன்சல் ஆகிடும். 2ab 4abன்னு கிடைக்கும். இதே ப்ளஸ் பண்ண சொன்னாங்கன்னா a plus b the whole square plus a minus b the whole squareனா என்ன ஆகும், 2ab கேன்சல் ஆகிட்டு 2 times a square plus b squareன்னு கிடைக்கும் ரைட்டுங்களா. இந்த மாதிரியும் ப்ளஸ் வர மாதிரியும் கணக்கு வரும், சில இடத்துல வரும். ஓகேவா, இது ரொம்ப சிம்பிள். ஒரு சிலர் தேவையில்லாமல் ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டுத்தையும் கழித்து பெருக்கி கிருக்கி அடிச்சுன்னு இருப்பாங்க, டைம் வேஸ்ட்டு. இந்த இடத்துல அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி போடணும். ஓகே, அடுத்த 10 கணக்கை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.